அரசாட்சி செய்வது யாருக்காக? அதனால் கழித்த சோகமா உண்மை இருக்கக்கூடாது. உன் கணவன் இறந்த பிறகு உனக்கு கழுத்தில் கடி வாங்க உனக்கு குங்குமத்தை அழித்து உன் காலில் கேடி
இருக்கக்கூடாது. இவன் உடலுள்ள சேலை வச்சு உருவடா. எங்கள் கணவன் ஆடுகள் மீது இருக்கக்கூடாது. பாடு கருணாகம் உறவென்று வந்த உள்ளோ உயிர் போக துடிக்குதம்மா. உறவென்று வந்த உள்ளோ உயிர் போக துடிக்குதம்மா. அம்மா 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 என்னுடைய அண்ணன் வீடு பட்டவுடனே போட்ட சிறுக்கி எங்களை பகைத்து மோடி எடுக்க வருகிறாயா? முடிந்தால் தொடரி பார்ப்போம். உன் வாழ்வில் துன்பம் வந்து சூழ்ந்தது உன்னை கண்டு தூங்காம திணறாதே தாங்காம தவிக்கிறவா. வாழ துன்பம் சூழ்ந்தது உன்னை கண்டு தூங்காம திணறாதே தாங்காம தவிக்கிறவா.
முன்வாழ்விலே போராடும் காலமே யாராலே முன்வாழ்வு சரியாகவே முன்வாழ்விலே போராடும் காலமே யாராலே முன்வாழ்வு நான் தான் அசைவில் பேசுகிறேன். தெய்வம், இனிமேல் அந்த கஷ்டத்தை உடைய கணவனால் தொடவே முடியாது. ஏன் தெரியுமா? கண்ட நாயின வரம், ஏழை படித்த மந்திர ஜாலங்களும், கூடு விட்டு கூடுபாய சக்தியும் அவருடைய உயிரையும் சேர்த்து அடைய வைத்திருக்கிறார். தெய்வம், அந்த கஷ்டத்தை கிட்டே இருக்கும் போது அந்த கஷ்டத்தின் அதிக சக்தியால் மூச்சு அந்த கஷ்டத்தை இடத்திலே ஒழுக்கத்தான் இருக்கிறது. தெய்வம், அம்மனை மனதில் வேண்டிக்கொள், சத்தத்தை சூழேற்று, உன்னுடைய அதாவது உன்னுடைய கடவுள் முருகன் உன்னை காப்பாற்றுவார் நம்பிக்கையோடு அந்த கலசத்தை நீ எடுத்து விடு. நீ கலசத்தை எடுத்த உடனே அவருடைய உயிரால் பாதாளத்தில் ஒரு மாமியாரை கொண்டு வந்து அழைத்தானே மந்திர சக்தியால் அவன் இப்போது அகோர விருப்பத்தில் காலியாக எடுத்து உனக்கு அலுவலகம் கொடுக்கிறான். அது மட்டும் இல்ல, சீக்கிரமே அவனுடைய கணவன் திருமணமாக வெளிப்பட்டு இப்போது அவனை சம்மாரம் செய்வார். சூழ சம்மாரமாக வருத்தப்பட தேவையில்லை. சீக்கிரம் கலசத்தை எடுத்து விடு. ஓ ஓ ஓ ஐயா, இந்த உயிருள்ள கழுத்துமலை நான் இருக்கிறேன். இந்த உயிருள்ள கழுத்துமலை யாராவது இந்த பெண்ணுக்கு சப்போர்ட் வந்தீங்க அத்தனை பேரும் பெட்ரோல் ஊத்தி கொள்ளுவேன். பொண்ணு ஓடி இருக்கு. முருகர் வந்து ஒரு ஜோயன அவதாரம் எடுத்தாரு. நம்ம ஜோய்ச்சி அவதாரம் தெய்வான வந்து ஜோய்ச்சி அவதாரம் எடுத்தாங்க. அப்படின்னா முருகர்கிட்ட இல்லாத சக்தி இந்த பொண்ணுகிட்ட வந்துருமா? இல்லை, என்னுடைய கணவர் மூச்சியா விழுந்துறாரு. இந்த அம்மா என்ன நினைக்கிறான், நம்ம வீட்டுக்கார அந்த அதிர்ச்சியில இந்த அம்மா வந்து தீர்த்துப்பட்டிருக்கோம். அதாவது மாதவிட ஒண்ணுமே புரியாத அந்த அதிர்ச்சியில ஐயோ நம்ம வீட்டுக்கார செத்துட்டாரு அப்படி நினைத்த உடனே இந்த அம்மாவுக்கு கண்ணறியாத தீர்த்து போயிடும். வீட்டுல போய் அந்த கலசத்தை கை வச்சிருக்கேன். நீ கூட நம்ம தாய்மார்கள் அந்த மாதவழிக்கும் பொழுது உள்ள போக முடியாது. ஏன்னா 3 நாட்கள் ஐநாதத்தை விளைக்க ஒரு காரணம் தீர்த்தேர்ந்த பார்வையா. அப்படி உள்ள போயிட்டு அந்த அம்மா உள்ள இல்லைன்னு அர்த்தம். முன்பு சொல்ற வழக்கு கிடையாது. காலகாலமாக தொட்டு வழக்கு. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு அந்த அதிர்ச்சியில இன்னைக்கும் எத்தனைத்தான் விஞ்ஞான வரிசையாக இருந்தாலும் இன்னும் தன்னுடைய கணவர் அடிச்சு குடும்பம் இருக்கும் அந்த அம்மாவை. ஆனா சாயங்காலம் ஒரு வீட்டுக்காரங்க ஆட்சி காலத்துல சொல்லி பாருங்களேன், சொன்ன உடனே அந்த தாயா நிறையா ஐயோ என் வீட்டுக்காரன் ஆய்ப்புச்சா 28 நாளைக்கு போறது ஆரோக்கியமான மாதம். இந்த திடீர்னு அப்படி போது அதிர்ச்சியில போகுதுன்னா நிறையா அந்த மனநிலை சரியில்லாத போகிறதும் அது வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி தான் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ அது மாதிரி ஆய்ப்புச்சுனாக்கா தன்னறியாத அந்த தாய்க்கு தீட்டாயிடும். காரணம் அந்த அதிர்ச்சியில ஒண்ணுமே தெரியாது போகுது. அப்படி பார்க்கும்போது இந்த உலகே ஆளுக்கு யாருக்கு பெண்கள் யாருக்கு நமக்கு தாயாக, நமக்கு தங்கையாக அனைத்து குடும்பத்திலும் மாறி கொடுத்த சக்தி யாருக்கு இருக்குன்னா இந்த பெண் ஆளுமை. இந்த உலகத்தை ஆட்சி படைக்கிற ஆளுமை எங்க இருக்குன்னா பெண்கள். அதே மாதிரி இந்த அம்மா வந்து தீட்டுப்பட்ட உடனே பூஜை ரூம்ல போயிடுறான். போயிட்டு அந்த கசத்தை கை வைக்கிறா. அந்த கலசம் புரிஞ்சு போகுது. ஏன்னா தீட்டாயிரம் இந்த கலசம் உடனே எடுத்துடுறான். ஏன்னா அளவுக்கு சக்தியை எடுக்க முடியாது. இல்லை, அந்த அம்மா கொடுத்த
வரமாச்சு. அவன் கொடுத்துட்ட வாரத்தை 7.5 கோடி எல்லா மந்திரத்தையும் கொடுத்துட்டு இருக்கா. ஆனா அதை எப்படி எடுக்க முடியாது? தீட்டு என்ற பறவை எனக்கு வைத்துக் கொண்டு எங்களை எல்லாம் நிலைப்படுத்தி கொண்டு ஆசிரியர் ஆசிரியர் தான் நம்பிச்சோம். எத்தனையோ கலைஞர் உருவாக்கி வெளிநாட்டுக்கு பண்ண போறாங்க. எவ்வளோ அந்த படத்துல என்ன பண்றாங்க? அந்த பசங்களுக்கு எத்தனையோ வறுமை கொண்டு இருக்கு இந்த பசங்க. அனாதை பிள்ளை, ஆதவத்து பிள்ளைங்க, அப்பா இல்லை அம்மா இல்லை. இந்த பிள்ளைகள்லாம் வளர்த்து ஏன்னா சிறப்பாக நாங்களாம் தென்னிந்திய நடிகை சார்ந்திருக்கோம். கோபாலகிருஷ்ணன் போது அப்பதான் கட்டும் போது 630 ரூபாய் கேட்குது. எனக்கு முன்னாடி வடிவேலு கட்டுறாரு, எனக்கு தம்பி முன்னாடி வடிவேலு கட்டுறாரு. அப்ப 630 ரூபாய் அப்ப. ஆனா இப்ப தென்னிந்திய நடிகை வந்து 50,000 கட்டுறதா உள்ள போக முடியும். ஏன்னா அதெல்லாம் இப்ப கூட நாங்கள் மீட்டிங்லாம் வந்து உட்காந்து சொல்லுவாங்க தம்பி நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா கலை பார்வை வந்து கலையை அதாவது அழியக்கூடாது. இந்த கலை பாரம்பரிய கலை கூத்துக்கள், இந்த கூத்துக்களை நம்ம வந்து அழக்கூடாது. இளைய சமுதாயத்துக்கு இந்த கூத்துக்கள் சேர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு சினிமாவாகும் உண்மையெல்லாம் சீர்திருத்தி கொடுத்து தெரியாத ஒன்று கிடையாது. வடநாட்டு குட்டிகளை வாடகைக்கு கூட்டு வந்து கோமணங்கட்டு திரைக்கூதாடி ஒரு எத்தனை பேர் சாப்பிட பண்ணுவாங்க. சினிமா பெத்த பொண்ணையும் பெத்த புள்ளைய உட்கார வச்சு தொலைக்காட்சி போய் அறிவுறுத்திட்டு. அது மட்டும் இல்லாத இப்போ ஒரு செல்போன் இங்க போகணும்னு ஆகி போச்சு. பெத்த போய் பேசி கேட்க மாட்டேங்குது, பெத்த புள்ள பேசி கேட்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த செல்லு என்ன பண்றா மாதிரி எப்படி நம்ம தமிழோட சமநாட்டை எப்படி அடிக்கிற மாதிரி பாருங்க. எந்த கல்வி கூட்டி இவங்களை அடிக்கலாம் ஏற்பாடு செய்து இப்படி நடக்குது. வேற ஒன்றும் எல்லா சமுதாயம் இளைய சமுதாயம் இன்னும் வளர்ச்சி அடையும் யாருமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எங்களை எல்லாம் நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆசிரியர் எங்க குருநாதருக்கு இந்த கலை அணியக்கூடாது மொத்தத்தோடு இந்த நாடகத்துக்கு. ஏன்னா என்னன்னாக்கா பிரச்சனை கவர்மெண்ட் சம்பந்தம் எல்லாம் இந்த இடத்துக்கு போன்றோம் திருப்பி நாங்கள் வர முடியாது. பிரச்சனை அப்படி வரணும் அப்படின்னா ஒரு வருஷம் கொடுத்து வரணும். ஏன்னா வருஷம் அது கொடுக்கல எங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது கலையை வளர்க்கத்தானே தவிர நீங்க பணத்துக்காக போய் ஆட இருக்காங்க. பணம் மாத்திரத்தை கூட தடை பண்ணிட்டாங்க. அவங்க தான் பண்ணாங்க, வேற ஒன்றும் கிடையாது. மினிஸ்டர் ஆஃப் சொல்ல அவங்க பண்ணிட்டாங்க. நீங்க பணம்லாம் மேடையில் வாங்க சொல்றாங்க, வேற சொல்றாங்க, பிரச்சனை உருவாங்க. அந்த பிரச்சனைக்கு நீங்க காரணமாகக்கூடாது, அந்த பணமே வாழ்த்தக்கூடாது. அதுதான் நாங்களே இந்த உண்டியில வச்சிருக்கோம். போட்டு எங்களை நல்ல முறையாக வந்து இந்த சோழசம்மா விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்து மரியாதை பொதுமக்களுக்கு சாப்பாடு கடைசியாக இந்த பொருள் மோடி எடுக்க போறாங்க. அதாவது இந்த கரச மோடி எடுக்க போறாங்க. ஏன்னா இந்த பையன் படிக்கிறான். எங்க படிக்கிறாங்க தெரியல. ராஜா தேசம் படிக்கிறான். ஏன்னா 10வது பாஸ் பண்றது 11வது படிக்கிறான். பையனை படிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா அம்மா இல்லை அப்பா மட்டும் தான் அந்த பையன் வழி கிடையாது. இவங்களெல்லாம் ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்த கலை ஒழுக்கமா போகணும். குடிக்கூடாது அந்த மாதிரி தப்பான பாறையெல்லாம் பார்க்கிறார். ஏன்னா எங்க இடத்துல அப்படிதான் எங்க இடத்துல நிலை 3 வருஷம் போட்டு அடிப்பா அவன் எப்படி போறான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த சின்ன வயசுல ஒழுக்கத்தை வளர்க்கணும். ஒழுக்கத்தான் முக்கியம், வேற ஒன்றுமே முக்கியம் கிடையாது. இந்த ஒழுக்கத்தோட பணியோட ஒருத்தர் வளர்த்துட்டானா அவனுக்கு பணம் தேவையில்லை. பெரிய பணிகளுக்கு எங்களை கடைசியாக இந்த பெண்ணுக்கு பெரியவர்கள் தாய்மார்கள் தட்சணம் சொல்றாங்க. 1 ரூபாய் அந்த 1 ரூபாய் இந்த பெண்ணுக்கு இட்டு தங்கள் கைலாயத்தை காணிக்கிறது 1 ரூபாய் இட்டு. ஏன்னா அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க பசங்களுக்கு படிக்கிறதுக்கு சாப்பாடு அப்படிலாம் எடுக்க முடியாது. போய் சாப்பிட எடுக்க முடியாது. தாய்மார்கள் பெரிய அந்த 1 ரூபாய் அந்த காணிக்கையாக செலுத்தி நடத்த முடிய எடுக்க நாங்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டு நாடகத்தை I
அம்மா 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 தாயே கருணை தெய்வாயே அம்மா 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 அம்மா